பெட்ரோல் டீசல் விலை 2 வாரங்களில் 4வது முறையாக உயர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இது குறித்த மக்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தினக்கூலி தொழிலாளிங்க நாங்கள் இந்த வாகனத்தில் இருக்கிறதுனால 2 பேரோ 3 பேரோ தொழிலுக்கு போகிறோம். இன்னைக்கு இந்த வாகனம் தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி. இன்னைக்கு பெட்ரோல் விலை பாருங்க, இந்திய அரசாங்கம் 4 முறை ஏற்றிருக்கு. இந்த 4 முறை ஏற்றும் போது இதில் யார் பாதிக்கிறாங்கன்னா அடித்தட்ட மக்கள், எங்களை மாதிரி மக்கள். வண்டி வச்சுக்கிறவங்களாம் பணக்காரங்க கிடையாது, எல்லாம் இந்த உழைப்புக்காக தான் இந்த வண்டி வச்சிருக்கோம். பெட்ரோல் விலை ஏறி போயிருக்குன்னா இது 4 முறை ஏற்றிட்டாங்க. ஒரு 400 ரூபாய்க்கு போட்டால் ஓட்டுவோம், இன்னும் 700 ரூபாய் 800 ரூபாய் போட்டால் தான் ஓட்ட முடியும். அப்புறம் நான் சம்பாதிக்கிறது 1000 ரூபாய் தான். அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? 200 ரூபாய்க்கு நல்லா கஷ்டப்படுறேன் சார். நாங்கள் ஆட்டோ வீட்டுக்கு தான் போயிடலான்னு பாருங்க. இது விற்றுட்டு தான் போனோம். இதை விற்றா கூட வாங்க மாட்டேங்கிறேன். இப்போ கேஸ் விலை ஏறினதுனால என்ன பண்ணுறது சார்? இந்த மத்திய அரசு தான் கேட்கணும். இது பொதுமக்களை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் விலையும் உயரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மத்திய அரசு தலையிட்டு இந்த விலை குறைப்புக்கு ஏற்பாடு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ச்சியாக இந்த பெட்ரோலை ஏற்றிட்டே இருக்காங்க. ஆக இந்த மத்திய அரசுக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அடிப்படை தேவைகள் எல்லாமே விலை ஏறி போச்சு. இன்னும் அதிகமாக வாங்கி பழகப்பட்ட மக்கள் திரும்ப குறைக்கவும் மாட்டாங்க. இந்த வணிகத்தில் இருக்கிறவங்க மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப அடி வாங்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு. மக்களுக்கு சம்பளம் கூலி மட்டும் ஏற்ற மாட்டேன்றாங்க. எங்கே போனால் கேஸு பெட்ரோல் வேலை தான் அதிகமாக ஏற்றுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் எழுந்திருப்போம், வண்டி எடுப்போம், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவோம், வருவோம்னு பார்த்தா 107 ரூபாய் நிற்கிது. இப்போ பெட்ரோல் விலை கூடிருச்சு. திரும்ப எல்லாத்துலேயுமே பஸ், எல்லா விலையும் காய்கறி ரேட்டு எல்லாமே ஏறும். பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? பெட்ரோல் ஏற்றுறாங்க, கேஸ் ரேட்டை ஏற்றிட்டாங்க. எங்கள் வீடு எல்லாமே நடுத்தருமா நாங்கள் வாழ்க்கை நடத்துகிறவங்க. எங்கள் வாழ்வாதாரம் இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கி உட்கார வச்சுட்டாங்க. இதே போல் இருந்தால் நாங்கள் ஆட்டோ தொழிலை விட்டுட்டு கூலி தொழிலுக்கு தான் போகிற நிலைமைக்கு வந்துடும் எங்கள் நிலைமை. ஒரு நாளைக்கு ஒரு நாட்டு ரேட்டு ஏறிக்கிட்டே போனால் நடுத்தர மக்கள் என்ன செய்வாங்க? அதனால் இடப்பட்டவங்க கூலி செய்கிறவங்க, சும்மா சாதாரண வீட்டில் ஒரு வண்டி வைக்கிறவங்க இல்லை, அவங்களுக்கு ரொம்ப சிரமம். சாதாரண காய்கறி வாங்கினாலும் ரேட் ஏறிட்டு போகுது. கேட்டால் டிரான்ஸ்போர்ட் செலவுங்கிறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் மாற்றம் வர போகிறது கிடையாது. எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வியாபாரம் போகிறதுல இது லாபத்தில் அவ்வளோ அடிபடுது விலை கூட்டுறதுனால. 100 ரூபா சம்பாதிக்க முடியும். 100 ரூபா 108 ரூபாய்க்கு நாங்கள் பெட்ரோல் டீசல் வாங்கி போட்டோம்னா எங்கள் விலை யாரையா பாப்பா? எந்த சம்பளமும் கூடலாம் வைக்கல. எங்களை இப்படியே பாடாப்படுத்தினா நாங்கள் என்ன பிச்சை தான் எடுக்கணும். 200 ரூபா 300 ரூபா சம்பளம் கொடுக்காங்கன்னா அதே 300 ரூபா சம்பளம் தான் இருக்காங்க. நான் இதுக்கு போட்டோம்னா வீட்டு சாப்பாடு மற்ற செலவு கல்யாணம் வீட்டு சடங்கு விட்டுனா எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுயா. இப்படி பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ண? இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இன்னமும் கஷ்டம் தான் படுதோம். 4வது முறையாக தொடர்ந்து பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு. இதுக்கு காரணம் மத்திய அரசு வளைகடை போகிறத பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இது மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கூலி வேலைக்கு போகிறவங்கலாம் என்ன பண்ணுறது? ஒரு நாளைக்கு 2 லிட்டர் பெட்ரோல் போட்டால் என்னாச்சு? அவங்க சம்பளமே 600 ரூபா 700 ரூபா தான் இருக்கும். 200 ரூபா பெட்ரோல் போட வேண்டியதாக போயிருக்கு. அதனால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த பெட்ரோல் விலையை ஜிஎஸ்டி வரியை கொஞ்சம் குறைச்சி மக்களுக்கு பயன்படுற மாதிரி செய்யணும். இப்படியே கூட்டிக்கும் 100, 120, 140, 150, 200 வரைக்கும் போய் முடிஞ்சிருது. இப்படியே போனால் நாங்களாம் வண்டியை விட்டு பழைய காலத்து மாதிரி நடந்து போயிட வேண்டியதான். இது ரொம்ப அநியாயமாக இருக்குது.